மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது தமிழர்கள் எப்படி நம்புவார்கள்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தமிழக தேர்தல் களம் பாஜகவுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது. வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. 2024 மக்களவைத் தேர்தல். ஓ. பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு. ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு மறுப்பு. வைகோ கண்டனம். என்னுடைய சொத்து உயர்ந்திருக்கிறது என்று நிரூபித்தால் அரசியலை விட்டு விலகுகிறேன். அண்ணாமலை பேட்டி. டேனியல் திடீர் மரணம் அதிர்ச்சியளிக்கிறது. கமல்ஹாசன் இரங்கல். மோடி தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சியமைக்கும் வாய்ப்பு கிடைக்காது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேச்சு. மதசார்பற்ற ஜனநாயகத்திற்கு ஆபத்து விளைவித்தது மோடி அரசு. கேரள முதல்வர் பினராயி விஜயன் சாடல். பாஜகவில் இணைந்த சிவராஜ் பாட்டீல் மருமகள். மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பம். பாஜக தேர்தல் அறிக்கை குழு ஒருங்கிணைப்பாளராக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமனம். விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்களுக்கு பொதுவெளியில் கசையடி, கல்லெறிந்து கொள்ளும் தண்டனை வழங்கப்படும். தாலிபான்கள் எச்சரிக்கை. இன்றைய IPL போட்டி. டெல்லி சென்னை அணிகள் மோதல். IPL போட்டியில் அதிக சிக்சர்கள். தோனியை முந்தினார் விராட் கோலி. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலையே காணப்படும். வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.